இந்த கோவில் வந்து அரட்டாவட்டிக்கும் கிழக்க செங்குட்டு ஐயனார் கோவில் உள்ளது. கல்லம்பட்டிக்கும் அரட்டாவட்டிக்கும் நடுவில் இருக்குது. இதை இவங்க சாமி கும்பிட்ற வந்து சின்ன காமன் வகையறான். அதாவது இவங்க முத அந்த அரட்டாவட்டிக்கு ஆதியில் வந்து இப்போ பிளப்பு தேடி வரும்போது, பிறந்தாஞ்சி வரும்போது அவங்க கூட வந்த நாய் வந்து வேட்டைக்கு போகும்போது முயல் வந்து நாயை விரட்டிடுச்சு. அதனால் இப்போ என்ன நினச்சிட்டாங்க, என்னடா முயலை வந்து நாய் விரட்டுது அப்படின்னா இது எவ்வளோ வீர விளைஞ்ச மண்ணாக இருக்கும் அரட்டாவட்டி மண். அதனால் இந்த மண்ணில் பாலக்கம்பு உண்டுங்கனாலும் பாலக்கம்பு ஊண்டிருக்காங்க. அப்போ அந்த செங்குட்டுறையர் வந்து யார்ப்பா நீங்கள் வந்து என் இடத்துல வந்து பாலக்கம்பு உண்டீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஏன் சாமி இந்த மண்ணில் அந்த மாதிரி பழப்பு தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு இடம் கொடுன்னும்போது, அப்போ உனக்கு என்ன வேணும்ன்றது நான் சீரன் சாமி எங்களுக்கு அனுக்கிறவங்க கொடுன்னும்போது அந்த சாமி வந்து எனக்கு ஒரு பழி கொடுப்பா அப்படின்னும்போது, ஒரு பலி என்ன உனக்கு 3 பலி தர்றான் அப்படின்னும் அந்த சாமி அனுக்கிறவங்க கொடுத்துருச்சு. அந்த பாலக்கம்பு விட்டான்னு அரட்டாவட்டில் இருக்காங்க. இந்த பூசை வந்து அப்போ பாலக்கம்பு ஒரு பலி கேட்கும்போது பலி கொடுக்குறதுக்கு அந்த சாமி இதான் கும்பிட்டுருக்காங்க. அவங்க 3 பலி, ஒரு ஆடு, ஒரு கெடா, ஒரு கோழி, ஒரு சேவை, இதெல்லாம் 3 பலி கொடுத்து இந்த பூசை பண்ணியிருக்காங்க. அவங்க இதே முப்புளியம் பூசைன்றாங்க. ஒரு பலிக்கு 3 பலி கொடுத்தது முப்புளியம் பூசை. இதை வந்து கச்சக்கருவாடு, முருங்கைக்காய், இந்த 3 சேவை, கோழி இது எல்லாத்தையும் போட்டு இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் முதல் பூசை அந்த செங்குட்டையனாருக்கு செஞ்சுட்டு தான் அவங்க அந்த திருவிழாவில் அந்த வீட்டில் தலைக்கட்டு அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்துவாங்க. அந்த சாமிக்கு செய்யும்போது அதில் சாமிக்கோட 4 அந்த ஆடு கடாவுடைய 4 தொடையில் வந்து அது 3 கரை இருக்காங்க, அதில் வந்துக்குருவாங்க. அதை நடத்துகிறவங்களுக்கு ஒரு தொடை, மீதி பூரா வேளாருக்கு போயிடும். திரும்பி சாப்பாடெல்லாம் சமைச்சாங்கன்னா வர பங்காளி எங்காளிகளுக்கு மாயமச்சி எங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் போடுவாங்க. நல்லாயிருக்கும் உண்மையில். கல்யாணத்துக்கு முன்னால் முதல் நடக்கிற அந்த பூசை முப்புளியம் பூசை நடத்திட்டு அடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. இலையெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க, பாறையில் தான், சட்டையெல்லாம் போட மாட்டாங்க, வச்சு சமைச்சு சாப்பாடை போடுவாங்க. நல்லாயிருக்கும் உண்மையில். இது மாதிரி ஒவ்வொரு பூசைகளுக்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒரு ஐதீகம் இருக்குது. சும்மாலாம் பூசை புனஸ்காரம்லாம் அதெல்லாம் பண்ணலாம் அந்த காலத்தில். இந்த முப்புளியம் பூசைக்கு என்ன அர்த்தம் இருக்கோ ஒவ்வொரு பூசைகளுக்கும் அந்த காலத்தில் ஒரு விளக்கங்கள் இருக்குது. அப்புறம் குதிரை எடுக்கிறதா இருக்கட்டும், மற்ற அவங்க கலரி எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு நடக்கும். ஆனால் இது இந்த முப்புளியம் பூசை மட்டும் முப்பலி, அதான் முப்புளியம் பூசை. இது வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னால் அது பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும் உண்மையில்.